நீங்கள் விற்படைகளையும் பாகன்களையும் ஆயத்தமாய் இருக்குமாறு கூறுங்கள் என்றான். பாரி கூறிக்கொண்டிருக்கையில் பாரியின் பின்னே பார்வையை செலுத்திய ஒளியன் பதறியவாறு படு என்று கத்தியபடி முழங்காலை மடக்கி உட்கார, முடியன் பாரி என்று அலறியவாறு முன்னேறினான். நிலவன் குழப்பத்துடன் நின்றான். அதிவேகமாக ஒரு பறவை பாரியை நோக்கி செல்வதைக் கண்ட பரம்பினர் அதிர்ச்சியில் உறைந்திருக்க, பாரி ஒரு கணத்தில் தன்னை சுற்றி நிகழ்வதை உணர்ந்தான். காதில் கேட்ட பறவைகளின் கீச்சிடல், ஒளியனின் பதட்டம், அவன் வானத்தை பார்த்த விதம், படு என்ற குரல், வெண்தலைக்கூலியை பற்றிய அறிவு அனைத்தும் சிந்தையில் அணுவின் வேகத்தில் ஆராயப்பட்டது. ஆராயும் போதே சிந்தையிலிருந்து படுக்க கூறி உத்தரவு வராமல் சிதைக்க கூறி உத்தரவு பறந்தது. அனைத்து உயிர்களையும் கொன்றொழிக்கும் வெண்தலைக்கூலியின் மீதான வெறுப்பு மனதில் வெடித்தது. வலக்கை வாளை நோக்கி செல்ல, உடலின் இடப்புறம் சொருகியிருந்த வாளை வீசுவதற்கு எளிதாக பாரி உடலை வலப்புறமாய் சுழற்றினான். திரும்பும் போதே வெண்தலைக்கூலி தலையில் கொத்தும் என்ற அறிவினால் தலையை அதன் பாதையிலிருந்து நகர்த்த துவங்கினான். தலை நகரும் போதே வாளை உரையிலிருந்து உருவ துவங்கினான். மிக வேகமாக வந்த வெண்தலைக்கூலி பாரியின் தலையை நெருங்க, பாரியின் வாள் அறமாய் உயர்ந்தது. உயிர் பொழுதில் பாரியின் கண்கள் பறந்து வரும் வெண்தலைக்கூலியையும் அதன் வேகத்தையும் கணிக்க, காற்றை கிழித்து வாளை மின்னலாக மேல் நோக்கி வீசினான். சீறி சென்ற வாள் பாரியின் தலையை நெருங்கிய பறவையின் வலப்புற இறக்கையை வெட்டி சென்றது. இறக்கை வெட்டப்பட்ட பறவையின் உடல் பாரியை தாண்டுகையில் ஒரு புறமாய் சரிய, பாரி திரும்பாமலே மேலேற்றிய வாளை அதே வேகத்தில் பறவை சரியும் இடத்தை யூகித்து கீழ் நோக்கி வீசினான். அரை வீச்சில் சென்ற நீள்வாள் மற்றொரு இறகை வெட்டி தள்ளியது. அனைத்தும் குற்றொளி பொழுதில் நிகழ வெகு வேகமாக பறந்து வந்து இறக்கைகள் வெட்டப்பட்ட வெண்தலைக்கூலியின் உடல் கீழே விழுந்து நிலவனின் முன்னால் உருண்டு சென்றது. விண்ணை ஆளும் பறவைக்கு மண்ணை ஆள்பவன் வீரத்தை காட்டினான். அழிக்கும் சக்திக்கு காக்கும் சக்தியின் அளப்பரிய ஆற்றலை காட்டினான். கண்ணிமைக்கும் பொழுதில் அனைத்தும் முடிந்துவிட ஒரு கணம் பரம்பே உறைந்தது. வீரர்கள் திகைத்தனர். கூடலன் சுவாசிக்க மறந்தான். முடியன் வாய் பிளந்தான். நிலவன் திகைத்து போய் பறவையின் உடலை பார்த்தவாறு நின்றான். என்ன நடந்தது என யாருக்கும் புரியவில்லை. புரிந்தவர்களால் நம்ப முடியவில்லை. நம்பியவர்களால் திகைப்பிலிருந்து விடுபட முடியவில்லை.